திமுக ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கண்டிப்பாக இருக்கிறது. அந்த அதிருப்தி வாக்குகளாக மாற வேண்டுமானால் எதிரே ஒரு வலிமையான அணி, நம்பிக்கை ஊட்டக்கூடிய அணி உருவாக வேண்டும். இன்றைக்கு விஜய் ஒரு அணியை கட்டமைக்க முடியும், இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு அணியை கட்டமைக்க முடியும். இந்த இரண்டு கட்சிகளும் வலிமையான கூட்டணியை கட்டமைக்க தவறினால் திமுகவுக்குத்தான் மீண்டும் வாய்ப்பு என்கிற சூழல் உருவாகும். நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. அந்த வீழ்ச்சி ஏன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லை, சிந்திக்க மறுக்கிறார். ஆகவே அதிமுக இன்றைக்கு பலவீனமான நிலையில் இருக்கிறது. அதிமுக இன்றைக்கு மேலும் ஓரிரு கட்சிகளை எதிர்பார்த்திருப்பது பாரதிய ஜனதா வழியாக, பாரதிய ஜனதா தயவில் தானே தவிர அதிமுகவுக்கென்று சொந்த பலமும் இல்லை, சொந்த செல்வாக்கும் இல்லை. வாய்ச்சவடாலிலேயே வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்றால் அதை காட்டி எப்படி விஜயை மிரட்ட முடியும்? அங்கே நடந்த நெரிசலுக்கும் மக்கள் இறந்ததற்கும் அவரா காரணம்? அங்கே போலீஸ் பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது. மாவட்ட நிர்வாகம் அவருக்கு பெரிய இடம் ஒதுக்கவில்லை. விஜய் ஒருவேளை போலீஸ் அறிவுரையை மீறி அங்கே வந்திருந்தால் தவறு அவர் மீது என்று சொல்லலாம். போலீஸும் அவரை தடுக்கவில்லை. முன்கூட்டி அந்த வேன் நிற்கிற இடத்தில் போலீஸே காணோம். ஆகவே அந்த சம்பவத்துக்கு எப்படி விஜயை மிரட்ட முடியும்? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எல்லா சட்டமன்ற எலெக்ஷன்லையுமே 69% 70% வாக்குகள் தான் பதிவாகும். மிஞ்சி போனால் 72% வரும். மீதி இருக்கிற 30% வாக்குகள் எங்கே போகுது? அவங்களுக்கு அந்த வாக்காளர்கள் அரசியல் ஆர்வம் இல்லையா, இல்லை வேற கட்சி எதிர்பார்க்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த 30% வாக்குகள் என்னவும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எப்போதுமே இப்போது விஜய் வந்துவிட்டால் மட்டும் 100% வாக்குகள் பதிவாகி விடாது. ஓகே, இப்போதும் அதே 70% வாக்குகள் தான், அதற்கு மேல் பதிவாகும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த 70க்குள் இவர்கள் பிரித்துக் கொள்ளுகிற 30 மீறி உதிரிகள் போகிறது. இப்போது இவர்கள் மத்தியிலும் சேதாரம் ஏற்படும், இவர்கள் மத்தியிலும் சேதாரம் ஏற்படும். திமுக வாக்கு வங்கியிலும் விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவார், அதிமுக வாக்கு வங்கியிலும் விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவார். புரிகிறதா? அப்படி ஏற்படுத்துகிற சேதாரம் யாருக்கு அதிகமாக இருக்க போகிறது என்பதை நமக்கு தேர்தல் முடிவுகள் தான் உணர்த்தும். கண்டிப்பா சார். சார், இப்ப இந்த பகுதியில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அவர் தலைமையில என்னென்ன கட்சிகள் கூட்டணி அமைக்க போறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூட வாய்ப்பு கம்மி. அந்த அடுத்தபடியே நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதாகவும், அவர் அடிக்கடி கேள்விப்படுறோம், ராகுல் காந்தி கூட ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அவங்க கூட்டணி ரொம்ப ஆசைப்படுறாருன்ற மாதிரி நான் கேள்விப்படுறோம். இந்த கூட்டணி அமைய எவ்வளோ வாய்ப்பு இருக்கு? தமிழக காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய இப்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுடன் உறுதியாக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று கூறி வருகிறார். அண்மையிலே டெல்லி பிரதிநிதியாக இங்கே வந்து பேசிய கிரீஷ் சோடங்கிறவர்கள், தமிழக காங்கிரசினுடைய பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கிறவர்கள், இப்போதைக்கு கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றமில்லை, ஆகவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை யாரும் பேச வேண்டாம் என்று அறிவுரை கூறியதாக செய்தித்தாள்களில் நாம் பார்த்தோம். ஆனாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலர், நான் சொல்லுவது முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சிலர், இந்த முறை நாம் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், விஜய் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறது, இரண்டாவது கூடுதலான சீட்டுகள் விஜய் பக்கம் போனால் கிடைக்கும், மூன்றாவது நம்முடைய வாக்கு வங்கியும் விஜயினுடைய வாக்கு வங்கியும் சேர்ந்தால் வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்கிறது, ஆகவே வெற்றி வாய்ப்பு இருக்குமா என்கிற சந்தேகம் தேவையில்லை, ஆகவே விஜய் கட்சியுடன் கூட்டு வைக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சில முன்னணி நிர்வாகிகள் தாவேக்குடன் கூட்டு சேர வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக வெறும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் அல்ல, 1-2 நண்பர்களுடன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதன் மூலம் நானும் அந்த செய்தியை நன்றாக அறிவேன். ஆனால் காங்கிரஸ் தலைமை, குறிப்பாக ராகுல் காந்தி, இது குறித்து தயக்கம் காட்டுவதாக கேள்விப்படுகிறேன். அன்டெஸ்டட் என்று சொல்லப்படக்கூடிய, இன்னமும் பலம் நிரூபிக்கப்படாத விஜய் அவர்கள் பின்னால் போய் நம்பத்தகுந்த ட்ரஸ்டட் ஆலியாக இருக்கக்கூடிய திமுகவை கைவிட வேண்டுமா என்கிற கேள்வி அவருக்கு இருப்பதாக, அவர் உட்பட 1-2 காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால்
காங்கிரசுக்கு எது நல்லது என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உதறிவிட்டு விஜய் பக்கம் சேர்வதுதான் நல்லது. ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி கண்டிப்பாக இருக்கிறது. அந்த அதிருப்தி வாக்குகளாக மாற வேண்டுமானால் எதிரே ஒரு வலிமையான அணி, நம்பிக்கை கொள்ளக்கூடிய அணி உருவாக வேண்டும். அப்படி ஒரு அணி உருவாவதற்கு இன்றைக்கு விஜய் ஒரு அணியை கட்டமைக்க முடியும், இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு அணியை கட்டமைக்க முடியும். இந்த இரண்டு கட்சிகளும் வலிமையான கூட்டணியை கட்டமைக்க தவறினால் திமுகவுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு என்கிற சூழல் உருவாகும். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை சரியான சிந்தனை தான். அதாவது திமுக உறவை உதறி விஜயுடன் சேரலாம் என்கிற சிந்தனை சரியான சிந்தனை தான். காங்கிரஸ் தலைமை அதற்கு முன்வரப் போகிறதா, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார். அதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப திமுக கூட இருந்தா 40 எம்பிஸ் கிடைக்கிறாங்க. 2029 பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது இந்த 40 எம்பிக்கள் உதவியா இருப்பாங்கல்ல. இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்ட 2029 உங்களுக்கு அப்படியே 40 எம்பிக்களும் வருவார்கள் என்றது என்ன நிச்சயம்? நான் என்ன சொல்லுகிறேன், இப்படித்தான் மோடியினுடைய பாப்புலாரிட்டி குறைந்து வருகிறது, தமிழகத்தில் பாஜக 4% கட்சி தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 4லிருந்து 11க்கு நகர்ந்திருக்கிறது. அதே போல விஜய் காங்கிரஸ் அல்லது விஜய் அதிமுக என்று வந்தால் திமுக தூக்கி எறியப்படும். விஜய் காங்கிரஸ் வருகிறது என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அசம்பிளியில் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் ஒரு 40 சீட்ல ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, அதே ப்ரொபோர்ஷன்ல பார்லிமெண்ட்ல 10 எம்பி ஜெயிப்பாங்க. ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? எப்படி ஜெயிக்க முடியாது என்று சொல்ல முடியும்? அப்போது திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்று காட்ட முடியாது. காங்கிரசுக்கு டெல்லியை காட்ட முடியும், ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்ட முடியும். அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏன் 2029 நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு 2026 திமுகவை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? திமுகவை உதறினால் 29 திமுகவே தானாக வந்தாலும் வரும், மீண்டும் காங்கிரசிடம் வரும், வேறு கதியின்றி வரும். ஆகவே திமுகவுக்கு தான் கதி இல்லை, காங்கிரசுக்கு கதி இருக்கிறது. காங்கிரஸ் விஜய் என்கிற ஆப்ஷனும் இருக்கிறது, அதிமுக என்கிற ஆப்ஷனும் இருக்கிறது. திமுகவுக்கு காங்கிரஸை விட்டால் கதி இல்லை. கம்யூனிஸ்டுகளை வைத்து உருட்ட வேண்டியதுதான், உதிரி கட்சிகளை வைத்து உருட்ட வேண்டியதுதான். ஆகவே காங்கிரஸ் கவலைப்படாமல் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். கண்டிப்பா. இப்ப ஆனா அவுட் சைட்ல வெளியே பார்க்கும்போது காங்கிரஸ் ரொம்ப சிக்கிட்டு இருக்காங்களோ, இன்னும் ஓப்பனா சொல்லணும் திமுக ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் ரொம்ப அதற்கு காரணம் காங்கிரஸ் சமீப காலமாக நடந்து கொண்ட முறை. திரு EVK இளங்கோவன், அதற்கு பிறகு திரு KS அழகிரி இருந்தவரை கூட ஓரளவு கௌரவத்தை காங்கிரஸ் கட்சி காப்பாற்றிக் கொண்டிருந்தது. திரு செல்வ பெருந்தகை தலைவராக மாறிய பிறகுதான் காங்கிரஸ் திமுகவின் தொங்கு சதையாகிவிட்டது. அதாவது ஜால்ராவிலும் முழு நேர ஜால்ரா தொழில் கொண்ட கட்சியாகிவிட்டது. ஆகவே அந்த கேவலமான நிலை, அந்த பரிதாபமான நிலை காங்கிரசுக்கு கொண்டு சென்ற தலைவர் செல்வ பெருந்தகை. ஆகவே அவர் அந்த பொறுப்பில் இருந்து மாற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் சரியான முடிவெடுப்பதாக இருந்தால் செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு வலிமையான ஒரு தலைவரை, சொல்லப்போனால் திரு ப. சிதம்பரம் போன்றவர்களை நியமித்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கான பாதையை தேர்ந்தெடுப்பது சரியாக இருக்கும் என்பது என் பார்வை. அடுத்தபடியா பார்த்தோம்னா இன்னொரு பிரம்மாண்ட கட்சியை பேசணும், அதிமுக. ஆனா இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே அதிமுகல நடக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு ஆட்சியங்களை உண்டு பண்ணுது. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. பல்வேறு மூத்த தலைவர்கள் எங்க இல்ல, OPS இல்ல, TTV தினகரன் இல்லைன்றப்போ இந்த எலெக்ஷனை சந்திக்கிறது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்த படுதோல்விக்கு பிறகு அதிமுக தேய்மானத்தை தான் சந்தித்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த வீழ்ச்சி ஏன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லை, சிந்திக்க மறுக்கிறார். சிந்திக்க முற்படுகிற தலைவர்களை அவமதிக்கிறார், ஓரம் கட்டுகிறார். ஆகவே அதிமுக இன்றைக்கு பலவீனமான நிலையில் இருக்கிறது. புதிய கூட்டணி கட்சிகள் எதுவும் அதிமுக பக்கம் வருவதாக தெரியவில்லை. புதியதாக 1-2 கட்சிகளை சேர்க்கிற முயற்சியில் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதாவின் உதவி தேவைப்படுகிற பரிதாபமான நிலையில் அதிமுக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து டாக்டர் அன்புமணி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அதை கூட செய்ய வக்கற்ற நிலையில் தான் அதிமுக இன்று இருக்கிறது. அதிமுக இன்றைக்கு மேலும் ஓரிரு கட்சிகளை எதிர்பார்த்திருப்பது பாரதிய ஜனதா வழியாக, பாரதிய ஜனதா தயவில் தானே தவிர
அதிமுகவுக்கென்று சொந்த பலமும் இல்லை, சொந்த செல்வாக்கும் இல்லை. வாய்ச்சவடாலிலேயே வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இன்றைய அதிமுகவின் நிலை. நீங்கள் கூறியதை போல அதிமுக இன்றைக்கு பலவீனமான முறையில் காட்சி அளிக்கிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு சார் அதிமுக பார்த்தோம்னா நம்மளோட எம்ஜிஆர் ஆண்ட கட்சி, ஜெயலலிதா வழிவந்த கட்சி, அவ்வளோ பலம் வாய்ந்த கட்சி. 3 முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, 2 முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்கான்றப்போ இன்னைக்கு இவ்வளோ பரிதாபமான நிலையில இருக்காங்கன்னா அதுக்கு யாரு காரணம், என்ன செயல்பாடுகள் காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தன்னிச்சையான போக்கு, தான் வைத்ததுதான் சட்டம் என்கிற போக்கு. இன்றைக்கு வேறு வழியின்றி அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் வரை பல்லை கடித்துக் கொண்டு இப்படித்தான் போயாக வேண்டும் என்று சில முன்னணி தலைவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டால் கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் என்கிறார்கள். அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் தோற்றால் அந்த கட்சி நெல்லிக்காய் மூட்டை போல சிதறினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சார் இப்போ இது மூலமா மற்ற கட்சிகளை உதவியில நாடுறாங்களோன்னு தோணுது. விஜயை பிடிச்சி விஜய் சாட்டை கஞ்சிட்டு இருந்தாங்க, இன்னும் மற்ற கட்சிகளுக்கும் அலைவீசுறாங்கன்றப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, நீங்கள் அதிமுகவுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அதிமுகவுக்கு 1-2 புதிய கட்சிகள், ஓரளவு வலிமை வாய்ந்த கட்சிகள், ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள் சேர்ந்தால் ஓரளவு போட்டியை தேர்தல் களத்தில் ஏற்படுத்த முடியும். அப்படி சேர்க்கக்கூடிய முயற்சி பாஜகவின் தயவில்லாமல் அதிமுகவால் முடியாது. இன்றைக்கு அதிமுகவின் நிலை பாஜகவை சார்ந்துதான் இருக்கிறது. இதுதான் சுருக்கமாக என் பார்வை. சரி, இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா அமித்ஷா, பல்வேறு நபர்களுக்கு இருந்த டவுட் தான், அமித்ஷா சிபிஐ அவரோட கையில வச்சுட்டு விஜயை திரும்பவும் அதிமுக கூட கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பல்வேறு நபர்கள் டவுட் போகுது. இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா குறித்து திட்டமிட்டு களங்கம் கற்பிப்பதற்காக அமலாக்கத்துறை பயன்படுத்துகிறார்கள், சிபிஐ பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற விமர்சனங்களை பயன்படுத்துகிறது பாஜக என்கிற விமர்சனங்களை நான் ஏற்கவில்லை. திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்றால் அதை காட்டி எப்படி விஜயை மிரட்ட முடியும்? அங்கே நடந்த நெரிசலுக்கும் மக்கள் இறந்ததற்கும் அவரா காரணம்? அங்கே போலீஸ் பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது. மாவட்ட நிர்வாகம் அவருக்கு பெரிய இடம் ஒதுக்கவில்லை. விஜய் ஒருவேளை போலீஸ் அறிவுரையை மீறி அங்கே வந்திருந்தால் தவறு அவர் மீது என்று சொல்லலாம். போலீஸும் அவரை தடுக்கவில்லை. முன்கூட்டி அந்த வேன் நிற்கிற இடத்தில் போலீஸே காணோம். ஆகவே அந்த சம்பவத்துக்கு எப்படி விஜயை மிரட்ட முடியும்? இதெல்லாம் ஒரு கற்பனையான வாதம். திரு விஜய் அவர்கள் தனது முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். இவ்வளோ நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி.